நிகிதா அப்படின்றவங்க 2010-11 பண மோசடி வழக்குல வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கு, அவங்க கைதுலாம் செய்யப்படல. ஸோ இந்த இடத்துலயுமே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? பணபலம் படபலம், நான் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோல கூட தான் சொன்னேன், பணபலம் படபலம் முக்கியமா பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இதெல்லாம் இருந்ததுன்னா 2010 அப்போ சோஷியல் மீடியாலாம் பெருசாக பாப்புலர் இல்லை, இப்போ இருந்த மாதிரி இருந்ததுன்னா 2010 நிகிதா அவர்களோட கதையே வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்றத நிதர்சனமான உண்மை. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஆர் தெய்வம் அப்படின்றவர், அவர் வந்து ஆசிரியர், ஒரு ஒரு காலேஜில் ஆசிரியர். நிகிதா வந்து அவருக்கு வந்து ஸ்டூடெண்ட், பிஎட் படிச்சிருக்காங்க அப்போ. ஸோ அதை வந்து அவர் ஃபர்ஸ்ட் சுட்டி காட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நிகிதா அவர்களும் நிகிதாவோட அம்மா அப்பாவும் வந்து இவருக்கு வந்து ரிலேட்டிவ், லைக் பெரியப்பா பெரியம்மா அப்படின்ற ஒரு முறையில் வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இவங்க நிகிதாவோட அப்பா, நிகிதாவோட அம்மா இருக்காங்கல்ல, நிகிதாவோட அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயபெருமாள், நிகிதாவோட அம்மா சிவகாமி. அன்னைக்கு வந்து ஒரு பெண்மணி, வயதான பெண்மணி சொல்றாங்களே அவங்க. பையன் பேர் வந்து வைபவ், மருமக பேர் வந்து சுகதேவி. ஸோ இதெல்லாம் தாண்டி மச்சான், அந்த பொண்ணோட அண்ணன் பேர் வந்து பகத்சிங். கவர்மெண்ட்ல வேலை வாங்கி கொடுத்துறேன், எனக்கு சிஎம் கீழே இருக்க டெபுட்டி சிஎம் இருக்கார்ல, டெபுட்டி சிஎம்மோட பிஏ ரொம்ப க்ளோஸு, அதனால நான் 2 நாள்ல வேலை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி யார் கால் பண்ணியிருக்காங்கன்னா நிகிதாவோட அம்மா சிவகாமி கால் பண்ணியிருக்கிறதா ஆர் தெய்வம் அப்படின்றவரு இன்னைக்கு மீடியா முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காரு.